வணக்கம், வெல்கம் டு ஃபேமிலி கார்னர். இன்னைக்கு உளுந்தங்கஞ்சி எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். உளுந்தங்கஞ்சி நம்ம பாரம்பரிய சமையலை சார்ந்தது. இது எங்கள் அம்மாவோட பாட்டி எங்கள் அம்மாவுக்கு சொல்லி கொடுத்த ரெசிபி. அதே இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அந்த காலத்தில் வயலில் வேலை செஞ்சுட்டு சாயந்தரம் வீடு திரும்பி வந்தோடனே இந்த உளுந்தங்கஞ்சி அடிக்கடி செய்வாங்களாம். இந்த உளுந்தங்கஞ்சி செஞ்சுட்டு அதவே நல்லா சாப்பிட்டுட்டு அவங்க ராத்திரி உணவு சாப்பிட மாட்டாங்க. அப்புறம் காலையில் அடுத்த நாள் எப்பயும் போல் அவங்களுடைய ரொட்டீனை அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த உளுந்தங்கஞ்சி உடம்புக்கு எலும்புக்கு அவ்வளோ பலம் தரும். அந்த காலத்தில் 10லேருந்து 15 வயசுக்குள்ளே இருக்கிற பெண் குழந்தைங்களுக்கு இது அடிக்கடி செய்து கொடுப்பாங்களாம். அவ்வளோ நல்லது. இதில் கருப்பட்டி சேர்த்துறதுனால உடம்புல இருக்க கழிவையும் அது எடுத்துரும். பொதுவாக இந்த ரெசிபிக்கு கருப்பட்டி தான் நம்ம சேர்க்கணும். ஒருவேளை உங்களுக்கு கருப்பட்டி கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வெல்லம் பயன்படுத்திக்கலாம். வெல்லமோ நாட்டு சர்க்கரையோ எது கிடைக்குதோ அது பயன்படுத்திக்கலாம். உளுந்தங்கஞ்சி வாரத்தில் ஒரு நாளாவது உங்கள் சமையலில் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இது அவ்வளவு நல்லது. பெண் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. உளுந்தங்கஞ்சி செய்ய தேவையான பொருட்கள்: உளுந்தம்பருப்பு 1 கப், அரிசி 1 டேபிள் ஸ்பூன், தேங்காய் 1 கப், கருப்பட்டி 1/2 கப். உங்களுக்கு இன்னும் இனிப்பு வேணும்னா நீங்கள் இன்னும் கருப்பட்டி எச்சா கூட சேர்த்திக்கலாம். ஏலக்காய் தூள் 1 டீஸ்பூன், சுக்கு பொடி 1 டீஸ்பூன். உங்களுக்கு கருப்பட்டி கிடைக்கல அப்படின்னா வெல்லம் அல்லது நாட்டு சர்க்கரை இதை கூட சேர்த்திக்கலாம். இதுவும் கிடைக்கல அப்படின்னா மட்டும் நீங்கள் சர்க்கரை சேர்த்திக்கோங்க, இல்லாட்டி கருப்பட்டியை சேர்த்திக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் உளுந்து, அரிசி இது ரெண்டையும் ஒன்றா போட்டு நல்லா கழுவிட்டு நீங்கள் 1/2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஊறின உளுந்தம்பருப்பை மிக்ஸி ஜாரில் போட்டு அது கூடவே நம்ம தேங்காவையும் சேர்த்தி போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ கருப்பட்டி அச்சில் இருக்கிறதுனால அதை நல்லா பொடிச்சுக்க போகிறோம். ஒரு பாத்திரத்தில் நம்ம பொடிச்சு வச்சிருக்கிற கருப்பட்டியை அதில் போட்டுற போகிறோம். அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. அது கூட நம்ம தண்ணி கொஞ்சம் சேர்த்திக்கிறோம். இப்போ கருப்பட்டி சூடாகட்டும். அது அந்த சூட்டுக்கு அது கரைஞ்சிரும். நீங்கள் கொதிக்க வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இது நம்ம கருப்பட்டியை கரைச்சி வடிகட்டுறதுக்காக தான் இப்போ சூடு பண்ணுறோம். கருப்பட்டி தண்ணியில் கரைஞ்சதும் நம்ம அது இப்போ வடிகட்டி எடுத்துக்க போகிறோம். ஒரு பாத்திரத்தில் நீங்கள் சன்ன துணியாக ஏதோ ஒரு துணியை ஒன்று போட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம கரைஞ்சிருக்கிற கருப்பட்டி எடுத்து இதில் ஊற்றிக்க போகிறோம். பொதுவாக கருப்பட்டி, வெல்லம், நாட்டு சர்க்கரை இது எல்லாத்துலேயுமே தூசோ மண்ணோ இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் அதை தண்ணியில் கரைச்சி இந்த மாதிரி நம்ம சுத்தம் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு பாத்திரத்தில் நம்ம சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற கருப்பட்டி தண்ணியை எடுத்து அதில் ஊற்றிக்க போகிறோம். இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. அது கூடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற உளுந்தையும் சேர்த்திக்க போகிறோம். இதை நல்லா கலந்து விட்டுருங்க. பொதுவாக உளுந்தங்கஞ்சி செய்யும்போது நம்ம தொடர்ந்து அது கிளறிக்கிட்டே இருக்கணும். அப்படி இல்லாட்டி உளுந்து கீழே கட்டி கட்டியாக கட்டி பிடிச்சிடும். இது கூட உப்பு, சுக்கு பொடி, ஏலக்காய் பொடி இது 3ஐயும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. உளுந்து வேக வேக உங்களுக்கு கஞ்சி நல்லா கெட்டியாயிடும். இங்கே பாருங்கள், நல்லா கெட்டியாகுது. நம்ம இப்போ தண்ணி சேர்த்திக்கலாம். உங்களுக்கு கஞ்சி எந்த பதத்தில் இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது வரைக்கும் நீங்கள் தண்ணி சேர்த்திக்கலாம். உளுந்து நல்லா வெந்து உங்களுக்கு கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. கஞ்சி தயாராயிருச்சு.
கஞ்சி ஆற ஆற இன்னும் கொஞ்சம் இறுக ஆரம்பிக்கும். அதனால் உங்களுக்கு என்ன பதத்துக்கு வேணுமோ நீங்கள் அதுக்கு தகுந்தாப்புல தண்ணி ஊற்றி தயார் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், மிக மிக சுவையான சத்தான உளுந்தங்கஞ்சி தயாராயிருச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபேமிலி கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.